Hello and welcome to Keep Coding. இந்த வீடியோவில் நம்ம CSSல Flexboxங்கிற ஃபீச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர் வந்து few years பேக் தான் பாப்புலர் ஆச்சு. ஏன்னா வந்து இது லேட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபீச்சர் தான். CSSல அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஒரு டிவ்வை வந்து சென்டர் பண்ணணும் வெர்டிக்கலி, இல்லை ஹரிசாண்டலி சென்டர் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் ரைட் எண்டில், லெஃப்ட் எண்டில், டாப் எண்டில், பாட்டம் எண்டில் இப்படிலாம் பிளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்துச்சு. இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ஃபீச்சரை வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணால் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து லே அவுட்லாம் ரெடி பண்ண முடியும். ஒரு ஐட்டம் எங்கே பிளேஸ் பண்ணணுமோ நம்ம விருப்பப்படுற மாதிரி கம்ஃபர்டபுளாக அங்கே வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு எம்டி HTML டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அப்டேட் ஆகிறதுக்கு நான் லைவ் சர்வர் பிளக்இன் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் லைவ் சர்வர்னு போட்டால் இந்த மாதிரி வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். நம்ம இங்கே டைப் பண்ணுறது எல்லாம் இங்கே அப்டேட் ஆகும். இப்போ இதில் நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ண போகிறேன். அந்த கண்டெய்னருக்குள்ள 3 பாக்ஸ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3ன்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், அப்புறம் பாக்ஸ் 1, பாக்ஸ் 2. ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து வேறு வேறு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கண்டெய்னரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள 3 ஐட்டம் வந்துருச்சு. இதுதான் வந்து டிஃபால்ட்டான சிஎஸ்எஸ் பிஹேவியர். ஒரு டிவ்வுக்குள்ள 3 டிவ் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இது நார்மலாக இந்த கண்டெய்னர் வந்து டிஸ்பிளே பிளாக்ல இருக்கும், நம்ம எதுவும் கொடுக்கலன்னா. இப்போ இதை வந்து நான் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு மாத்துறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் பேஸ்ட் சிஎஸ்எஸ். அதாவது கண்டெய்னருக்கும் சில்ட்ரனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது டைரெக்டாக ஒரு ஐட்டமுக்கு மட்டும் எழுதுகிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பேரண்ட் அண்ட் சைல்டு ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஒரு பேரண்ட்டை வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் ஆக்குனா அதோட சில்ட்ரன் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக அலைன் பண்ண முடியும். ஸோ நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு மாற்றினோன்னே இங்கே பாருங்க, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரோட கலர் நமக்கு தெரியுது. இது நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அந்த கண்டெய்னரோட கலர் தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸுங்கிறது ஒரு யூனி டைரக்ஷனில் அதோட சில்ட்ரன் எல்லாம் எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸ். ஸோ அந்த டைரக்ஷன் எதா வேணாலும் இருக்கலாம். இந்த டைரக்ஷன்லையும் இருக்கலாம், இல்லை வெர்டிக்கல் டைரக்ஷன்லையும் இருக்கலாம். நம்ம இப்போ இந்த டைரக்ஷனில் பார்ப்போம், அப்புறமா வந்து வெர்டிக்கலில் எப்படி அலைன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கண்டெய்னரில் வந்து மார்ஜின் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கண்டெய்னர் தனியாக இது தெரியும். சாரி, பேடிங். ஓகே. ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த கண்டெய்னர்லேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எப்படி வந்து லே அவுட் அரேஞ்ச் பண்ணலான்னு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மூலயமா இப்போ நான் சென்டர் அப்படின்னு கொடுத்தா எல்லா ஐட்டம்ஸும் வந்து சென்டரில் வரும். இதே வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்தோம்னா
எல்லா பாக்ஸையும் வந்து ஈவனா ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ரைட் எண்டில் உள்ளதும் லெஃப்ட் எண்டில் உள்ளதும் கார்னரில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து ஈவனா ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். இப்போ இதே வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ இந்த லாஸ்ட்ல வந்து இந்த 2 கண்டெய்னருக்கும் இந்த பக்கம் வந்து இந்த 2 பாக்ஸ்க்கும் அந்த பக்கம் வந்து இடமே இல்லை, அது வந்து பேடிங் தான். ஸோ அங்கேயும் சேர்த்து அந்த இடத்தையும் சேர்த்து ஈவனா ஸ்ப்ளிட் பண்ணால் அது ஸ்பேஸ் அரவுண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துலையும் இதுக்கு ரைட் சைடு என்ன இருக்குதோ லெஃப்ட் சைடு என்ன இருக்குதோ அதை வந்து ஈக்குவலாக கால்குலேட் பண்ணி ஃப்ளக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடும். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம், இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ரைட் எண்டில் வந்து ஒரு 2 ஆக்ஷன் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லே அவுட்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது தேவையில்லை ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இப்போ வந்து ஏன்னா நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் வந்து இது ஒவ்வொன்றும் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாக்ஸ் 1 வந்து ஃபுல்லாக வரணும், பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 வந்து இந்த எண்டில் இருக்கணும் அப்படின்னா பாக்ஸ் 1ல் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நார்மலாக இந்த பாக்ஸஸ்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ 0ல் இருக்கும். ஸோ 1ல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த பாக்ஸஸ்லாம் போக ரிமைனிங் என்ன ஸ்பேஸ் இருக்குதோ அந்த ஸ்பேஸை வந்து இந்த ரேஷியோவில் இப்போ வந்து நான் 1ன்னு கொடுத்துருக்கேன், நான் ரேஷியோ படி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் இந்த ரிமைனிங் ஸ்பேஸை. இப்போ நான் எல்லாத்துக்குமே ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்தா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்தா வந்து ஃபுல்லி அந்த பாக்ஸை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. இப்போ பாக்ஸ் 2 மட்டும் நான் வந்து ஃப்ளெக்ஸ் 2 கொடுக்குறேன், ஃப்ளெக்ஸ் க்ரோ 2 கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து இந்த பாக்ஸை விட 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ படி தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் லாஸ்ட் பாக்ஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டா டோட்டலி 8 வருது. 8ல் 5 பார்ட்ஸ் இது இருக்கும், 2 பார்ட்ஸ் இது இருக்கும், 1 பார்ட் வந்து இது இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ படி இந்த நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து அசைன் பண்ண முடியும். இப்போ இதில் ஃப்ளெக்ஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் வந்து ஒரு நம்பர் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கிற நம்பரை வச்சு இந்த பாக்ஸ்லாம் வந்து பிளேஸ் ஆகும். இப்போ இதுக்கு 1 கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு 2 கொடுத்துருக்கேன், லாஸ்ட் உள்ளதுக்கு 3 கொடுக்குறேன்னு வச்சுங்க. இதுபடி ஷார்ட் ஆகி இப்போ பாக்ஸ் 2 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும், பாக்ஸ் 1 வந்து நமக்கு செகண்ட் போயிடுச்சு, பாக்ஸ் 3 வந்து தேர்ட் வந்துருச்சு. ஸோ ஸ்பேசிங் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆர்டரிங்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே நம்ம ஹெச்டிஎம்எல்ல எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டரை வந்து சிஎஸ்எஸ் மூலியமாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த ஆர்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு மேக்ஸ் வித் 200 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் ஒரு மின் வித் வச்சுக்குவோம் 150 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே 150 அதிகமாக இருக்கு, 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய பாக்ஸஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணால் என்ன ஆகுது, இந்த கண்டெய்னரை விட்டு எல்லாமே வந்து வெளியில் போகுது அந்த சில்ட்ரன்லாம். பட் சேம் அந்த அதே லைன்லேயே தான் இருக்க போகுது, பட் அந்த கண்டெய்னரை விட்டு வெளியில் போகுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் ரேப் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணால் இப்போ வந்து அந்த தாண்டி போகிற எல்லா கண்டெய்னர் எல்லா பாக்ஸஸும் வந்து
இதுக்குள்ள வந்து கீழே கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரீசைஸ் பண்ணுறேன், இங்கே பாருங்க. ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதோ அது போக ஆக்குபை பண்ணிட்டு மீதி ஸ்பேஸ் வந்து கீழே வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ பாக்ஸ் 3 வேணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மின் வித் மேக்ஸ் வித் தேவைப்படாது. ஓகே, ஸோ இப்போ 3 பாக்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் அரவுண்ட்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து 2 டைரக்ஷன் இருக்கு. ஒன்று மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று கிராஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா வந்து நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுக்குறப்ப இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து மெயின் ஆக்சிஸா இருக்கும், இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து கிராஸ் ஆக்சிஸா இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சில்ட்ரனை இந்த மெயின் ஆக்சிஸில் செட் பண்ணுறதுக்காக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பேஸ் அரவுண்ட் பார்த்தோம், ஸ்பேஸ் பிட்வீன் பார்த்தோம், சென்டர் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸில் நடக்குது, இந்த ஆக்சிஸில் எதுவும் நடக்கலை. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸில் நடக்கிறத நம்ம பார்க்கணுன்னா நமக்கு வந்து ஒரு ஹைட் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹைட் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு 200 பிக்சல் இருக்கு. ஸோ நார்மலா இந்த அலைன் ஐட்டம்ஸ் வந்து செட் ஆயிருக்கும். இப்போ என்னன்னா வந்து இப்போ அலைன் ஐட்டம்ஸ் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பாக்ஸஸ் எல்லாம் இந்த கிராஸ் ஆக்சிஸோட பிகினிங்ல இருக்கும். ஸோ இதே வந்து நான் எண்ட் கொடுத்துட்டேன்னா கிராஸ் ஆக்சிஸோட கீழே இருக்கும். அதே மாதிரி சென்டர் இருக்கு. சென்டர் அப்படின்னா வந்து இது எல்லாமே மிடில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் வந்து இதுல வந்து ஹைட் 200 பிக்சல், சாரி 100 பிக்சல்ல இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அதையும் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணிடும். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய இடத்துல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரே சென்டரில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். லைக் டூல் பார், ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து அதெல்லாம் சென்டர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான கேசஸில் வந்து அலைன் ஐட்டம் சென்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளக்ஸ் எண்டு, இது இல்லாமல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா இந்த என்டையர் ஸ்பேஸுக்கும் எல்லா சில்ட்ரனையும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடும். ஸோ இப்போ இதில் இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. இதுதான் வந்து இந்த மெயின் ஆக்சிஸோட பிஹேவியரையும் கிராஸ் ஆக்சிஸோட பிஹேவியரையும் நமக்கு வந்து செட் பண்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஒன் செட் பண்ணிட்டா இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணவே முடியாதா அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கு வந்து அலைன் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஜஸ்டிஃபை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலைன் செல்ஃபே பார்ப்போமே. இப்போ இந்த 2 பாக்ஸ், இந்த 3 பாக்ஸுமே வந்து ஸ்ட்ரெச்சில் இருக்கு. இதில் ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் எண்டில் வச்சுக்கணும், மீதி 2 பாக்ஸும் வந்து ஸ்ட்ரெச்சில் இருக்கட்டும் அப்படின்னா நான் இப்போ இந்த பாக்ஸ் 1 வந்து மாடிஃபை பண்ணுறேன். அலைன் செல்ஃபு ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் ஃப்ளெக்ஸ் எண்டாக பிஹேவ் பண்ணும். மற்ற பாக்ஸஸ்லாம் வந்து பேரண்ட் என்ன செட் பண்ணியிருக்குதோ அதுபடி பிஹேவ் பண்ணும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ஜஸ்டிஃபைலையும் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஃப்ளக்ஸ் பாக்ஸ் வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் ஐட்டம். இதில் வந்து நம்ம சில்ட்ரனை வந்து ஒரு டைரக்ஷனில் பிளேஸ் பண்ண முடியும். அது வந்து இந்த ஆக்சிஸாகவும் இருக்கலாம், இந்த ஆக்சிஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் சொல்லிட்டு பேரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், சாரி நாட், இதுல வந்து காலம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் இதோட வேல்யூ வந்து ரோ, அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம காலம் செட் பண்ணா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷன்ல மாறிடும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட மெயின் ஆக்சிஸ் வந்து
என்ன நடக்குதுன்னா நம்மளோட மெயின் ஆக்சிஸ் வந்து இப்போ இந்த டைரக்ஷன்ல மாறிடுச்சு. அப்புறம் கிராஸ் ஆக்சிஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல மாறிடுச்சு. ஸோ ஏர்லியர் வந்து மெயின் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்லையும் கிராஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்லையும் இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லாமல் மெயின் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த டைரக்ஷனை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எதை வச்சுன்னா இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ இதே மாதிரி காலம் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்படின்னா வந்து இது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகும். பாக்ஸ் 1 கீழே வந்துடும், பாக்ஸ் 2 நடுவில் போயிடும், பாக்ஸ் 3 மேலே போயிடும். ஸோ அதே மாதிரி ரோ ரிவர்ஸும் இருக்குது, இந்த டைரக்ஷன்லேருந்து இந்த டைரக்ஷன் மாற்ற. ஸோ இந்த நேமிங்ல இருந்து பீட் ரோ காலம்னு இருக்கிறதோ இல்லை மீன் ஆக்சிஸ் கிராஸ் ஆக்சிஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இனிஷியலி வந்து ஏன் இப்படியெல்லாம் நம்மளால ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியாத ஒரு நேம்ஸாக இருக்கும். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா வந்து இந்த ஆக்சிஸில் அப்படின்னு நம்மளால வந்து உடனே டிசைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸோட லேர்னிங் கர்வ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது காரணம். பட் இது எல்லாமே வந்து சிஎஸ்எஸ்ல முன்னாடி இருந்த அவங்களோட அதில் இருந்த ப்ராப்ளம்ஸோட லேர்னிங்னால தான் வந்து இதை இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்டுங்கிறதுக்கு பதிலாக ரைட் லெஃப்ட்னோ டாப் பாட்டம்னோ சொல்லலாம். பட் அப்படி ஆனால் அவங்க வந்து சொல்லலை. ஏன் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம வந்து இதை எடுத்துங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது. இதே வந்து ரைட் டு லெஃப்ட் லாங்குவேஜஸ் லைக் அரபிக்ல வந்து இந்த என்டையர் லேஅவுட்டும் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாறணும். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாறுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பாடியில் டிர் டேக்ல ஆர்டிஎல்னு கொடுப்போம். ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லேயர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகிடும். எப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் வந்து இந்த இந்த எண்ட் ஆகிடும், ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து இந்த எண்ட் ஆகிடும். ஸோ நம்ம எப்பெல்லாம் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் சொல்கிறோமோ அதெல்லாம் இந்த கார்னரில் நடக்கும். ஸோ இதே நம்ம ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொன்னால் வந்து அது ரைட் எப்போதும் ரைட்டாக இருக்கணும், லெஃப்ட் எப்போதும் லெஃப்டாக இருக்கணும். பட் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளெக்ஸ் எண்டுங்கிறப்ப அதோட கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதால் வந்து சேஞ்ச் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான நேமிங் வச்சுருக்காங்க. பட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து ஒரு அமேசிங் டூல். நீங்கள் சிஎஸ்எஸ்ல நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரிலாம் உங்கள் லே அவுட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டூல். இதெல்லாம் ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த CSStricks.comல இருக்கிற இந்த கைட் டு ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸை பற்றியும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.